முக்கிய செய்தி: கல்யாணராமன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. குண்டர் சட்டத்தில் கைது. மிக சந்தோஷமான செய்தி. இப்படிப்பட்டவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்வது நாட்டிற்கு நலமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அவதூறாக பேசி கல்யாணராமன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளான். மேட்டுப்பாளையத்தில் கடந்த 31ஆம் தேதி பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் நிர்வாகி கல்யாணராமன் நபிகள் நாயகம் குறித்து சர்ச்சையை கிளப்பும் வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். இதையடுத்து தமிழகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் இறங்கி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட அவனை ஈரோட்டில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டான். இவன் மீது ஏற்கனவே பொதுப்பங்கம் விளைத்தல், இரு தரப்பினரிடம் மோதலை ஏற்படுத்தும் விதத்தில் பேசுவது, பிரிவினையை உண்டாக்கும் வகையில் செயல்படுவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சென்னை, தஞ்சாவூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் இவனது செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு இவனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆனாரான அரசு அவர்கள் மாவட்ட ஆட்சியர் கூனா ராமசாமியிடம் பரிந்துரைத்தார். இதன் பேரில் பாஜக நிர்வாகி கல்யாணராமனை குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் ராமசாமி அவர்கள் அவனை குண்டர் சட்டத்தில் அடைக்க ஆணை பிறப்பித்துள்ளார்கள். கல்யாணராமன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க தமிழகம்.